சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய வைகாசி மாதம் பௌர்ணமியில் இந்த ஒரே ஒரு பொருளை குலதெய்வத்திற்கு படைக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எப்படி குலதெய்வத்திற்கு படைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வைகாசி மாத பௌர்ணமியின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடிய நேரத்தில் சிவபெருமானின் நெற்றியில் இருந்து 6 பொறிகளாக 6 குழந்தையாக சரவண பொய்கையில் முருகப்பெருமான் தோன்றியதாக புராணங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, காஞ்சி மகா பெரியவா இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியில்தான் பிறந்தார் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. இப்படி ரொம்பவே சக்தி வாய்ந்த வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த மாதம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் தனியாகவும் வைகாசி பௌர்ணமி தனியாகவும் தனித்தனியாக வருகின்றது. வைகாசி விசாகத்திற்கு கட்டாயம் வாங்க வேண்டிய பொருள், வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுலேயும் இந்த வைகாசி பௌர்ணமி இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பௌர்ணமியாகவே இருக்கின்றது. ஏன்னா 2 நாட்கள் பௌர்ணமி இருக்கின்றது. என்னங்க சொல்கிறீங்க, 2 நாள் பௌர்ணமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/6/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:24 மணிக்கு பௌர்ணமி திதி தொடங்கி புதன்கிழமை மதியம் 1:54 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு தாராளமாக செய்யலாம். புதன்கிழமை காலை நேரத்திலையும் நம்ம இந்த வழிபாடை செய்யலாம். இந்த 2 நாட்களும் தொடர்ந்து செய்யும்போது பல பலன்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியில் நம்ம வழிபாடு செய்யும்போது முருகனுக்கு ரொம்பவே உகந்தது அங்கன்காரன். அது என்னங்க அங்கன்காரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் அப்படின்னு தான் சொல்லணும். நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு உரிய தினமாகவும் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி இருக்கின்றது. மறுநாள் புதன்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய பௌர்ணமியாகவும் இருக்கின்றது. இந்த 2 நாட்கள்லையும் இந்த 2 கிரகங்களை நம்ம வணங்கும் போது நமக்கு நம் வாழ்வில் பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. பார்க்காதவங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். முதல் நாளே உங்கள் வீடை முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் இல்லைனா புதன்கிழமை காலை நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம். உங்கள் குலதெய்வ படம் வைத்து 2 பக்கம் தீபம் ஏற்றி குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து குலதெய்வ போற்றிகள் 108 போற்றிகள் சொல்லி தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யணும். இப்போ குலதெய்வத்திற்கு கட்டாயம் படைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று விளக்கு ஏற்றும் போது சிகப்பு வண்ண திரியை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கும். செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்று நவகிரகங்களில் இருக்கும் செவ்வாய் பகவானை நம்ம வழிபாடு செய்யும்போது, அது செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் வழிபாடு செய்யும்போது அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லை, குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இவங்கெல்லாம் நம்ம அந்த செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் மேலும் பல நற்பலன்களை அடையலாம். அதே போல் புதன்கிழமை காலையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை புதன் பகவானின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்தின் அருளால். அது மட்டும் இல்லை, தொழிலில் தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் விலகும். குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருக்கிறாங்கன்னா அந்த மந்த தன்மை நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இது புதன்கிழமை நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வதனால் கிடைக்கும் பலன்கள். 2 நாட்களுமே நம்ம வழிபாடு செய்யலாம். ஏன்னா 2 நாட்களும் ஒரு அற்புதமான நாள். இந்த 2 பலன்களும் நமக்கு ஒன்று சேர ஒரே மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த வைகாசி பௌர்ணமி இருக்கின்றது. அதனால் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே போல் செய்துட்டு புதன்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிளாஸ் நல்ல பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் நாட்டு சர்க்கரை மற்றும்
ஏலக்காய் சேர்த்து அதை குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். அன்னைக்கு விளக்கு ஏற்றும் போது பச்சை வண்ண திரியை பயன்படுத்துவது மேலும் சிறப்பு. இப்போ இந்த 2 பௌர்ணமிகளையுமே கட்டாயம் நம்ம குலதெய்வத்திற்கு படைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரளிப்பூ. அது செவ்வரளிப்பூ. செவ்வரளி மலர்களால் குலதெய்வத்திற்கு அர்ச்சனை செய்து மாலைகளாக கட்டி போடலாம். உங்கள்கிட்ட குலதெய்வ படம் இருந்தால் அதை மாலையாக கட்டி போட்டு அந்த படத்திற்கு நீங்கள் செவ்வரளியால் அர்ச்சனை செய்யலாம். இதே போல தான் புதன்கிழமை பௌர்ணமி என்றும் செவ்வரளி மலர்கள் அந்த பூஜையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் விலகி சகல சௌபாக்கியம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தரும் நாள் தான் இந்த வைகாசி பௌர்ணமி. யாருமே தவற விடாதீங்க. கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூட பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் ஞாபகத்திற்கு வந்தால் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.